அண்மைச் செய்தி. சென்னை அண்ணா சாலையில் உள்ள மோட்டார் வாகன உதிரிபாக கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். வணிக வளாகத்தின் மேல்தளத்தில் இயங்கி வந்த மோட்டார் வாகன உதிரிபாக கிடங்கில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையில் தற்போது இந்த தீயை அணைப்பதற்கான பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். பயங்கர தீ விபத்து காரணமாக அண்ணா சாலையில் ஜிபி ரோடு பகுதியில் கரும் புகை மூட்டம் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. இதனால் அந்த பகுதியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மோட்டார் வாகன உதிரிபாக கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அந்த பகுதியே கரும் புகை சூழ்ந்து புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. அது தொடர்பான காட்சியை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தீ மளமளவென பரவி வருவதால் தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குணசுந்தரி. வணக்கம் குணசுந்தரி. வாகன உதிரிபாக கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயை அணைக்க எத்தனை தீயணைப்பு வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு இருக்கின்றனர்? தற்போதைய கள நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம் வினோத். சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அதாவது எல்ஐசி வளாகத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் வளாகத்தின் மேற்பரப்பில் ஊழியர்கள் குடியிருக்கும் ஒரு செட் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் தற்பொழுது இதில் ஒரு தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த வளாகத்தின் மேற்பரப்பில் ஊழியர்கள் குடியிருக்கும் செட் அமைக்கப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் இதில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக தீயை அணைக்க முடியாத நிலையில் தற்பொழுது தேனாம்பேட்டை தீயணைப்பு நிலையத்தில் இருந்து இரண்டு வாகனங்களில் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் இந்த தீயை அணைக்கும் பணியில தற்போது வரை ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக தற்போது வரையில் வளாகத்தின் மேல் தளத்தில் உள்ள குடியிருப்பில் எத்தனை பேரு அந்த தீ விபத்துல சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுவும் எட்டப்படாத இந்த சூழ்நிலையில் பெண்கள் குழந்தைகள் யாரேனும் சிக்கியிருக்காங்களா அந்த தீ விபத்துல, பெண்களும் சரி குழந்தைகள் யாரெல்லாம் சிக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான விவரங்களும் இதுவரை எட்டப்படாத சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த தீ விபத்தை அணைப்பதற்காக தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்க இந்த சம்பவ இடத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த அரை மணி நேரத்திற்கு மேலாக 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் இந்த பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சத்தியமூர்த்தி பவன் எதிரே உள்ள காம்ப்ளெக்ஸில் 3வது மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட்வேர் கடையில தான் இந்த தீ விபத்து என்பது ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது வரை முதல் கட்டமாக 3 வாகனங்கள் மூலமாக தீயணைப்பு வீரர்கள் 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் தற்பொழுது 5 வண்டிகள் என்பது இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 5 வண்டிகளும் தொடர்ந்து இந்த தீயை எவ்வளவு சீக்கிரம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்ற அந்த ஒரு தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த தீ விபத்தில் யார்கள் சிக்கியிருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் அந்த தீ ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வளாகத்திற்குள் இருக்கிறார்கள் என்பது அறியாமல் தற்பொழுது வரை இந்த நடவடிக்கை என்பது எட்டப்பட்டு வருகிறது. குறிப்பாக தொடர்ந்து அரை மணி நேரமாக இந்த பணி என்பது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமின்றி சென்னையின் பிரதான சாலையாக இருக்கக்கூடிய அதுவும் அதிக மக்கள் கூடும் இடமான இந்த அண்ணா சாலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்தானது ஒரு பெரும் பரபரப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக மற்றொரு புறம் 3 ஆம்புலன்ஸ் வாகனங்களும் இந்த சம்பவ இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய இந்த ஜிபி ரோடு இருப்பிடமும் முழுவதுமாக இப்பொழுது போக்குவரத்துக்கு என்பது தடை விதிக்கப்பட்டு இந்த போக்குவரத்து என்பது முடக்கிவிடப்பட்டிருக்கிறது. கடந்த 45 நிமிடங்களுக்கு மேலாக இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தீயை அணைக்க முடியாமல் தீயை அணைக்கும் முயற்சியில தற்பொழுது வரை இந்த தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். வினோத், அண்ணா சாலை பகுதியில் மோட்டார் வாகன உதிரிபாக கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தீயை அணைக்கும் பணியில் 5 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபட்டு வருகின்றன. 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களும் ஈடுபட்டு வருகிறார்கள். கள தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி குணசுந்தரி.